إن الحمد لله نعمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே சர்வ புகழும் உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கண்ணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் எம் உயிரிலும் மேலான நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் வழிமுறைகளை தமது வாழ்க்கையில் எடுத்திருந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், குறிப்பாக முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அருளும் அவனுடைய மக்பிரத்தும் என்றென்றும் உரித்தாகட்டுமாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த கணவான்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அஞ்சி பயந்து கொள்ளுமாறும் அவனுடைய வேதமாகிய அல் குர்ஆனும் நபிகளாருடைய சுன்னாவும் நம் வாழ்வில் எவைகளை வழிகாட்டுகிறதோ அந்த நல்ல வழிகளை முடியுமான அளவு எடுத்து நடந்து கொள்ளுமாறும், இவைகளை அல்லாஹ்வுடைய வேதமாகிய அல் குர்ஆனும் நபிகளாருடைய சுன்னாவும் தவிர்ந்து வாழும்படி எச்சரிக்கை செய்கிறதோ அவைகளை நமது வாழ்க்கையிலே முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்ளுமாறும் முதலில் எந்தனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்து செய்கிறேன், நல்ல உபதேசம் பெறுகின்றேன். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இல்லற வாழ்வுக்கு இனிமையான வழிகாட்டிய அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்மாதிரி என்ற ஒரு தலைப்பினூடாக இன்றைய ஜும்மாவை நாம் பார்க்க இருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இல்லற வாழ்வு இனிக்க வேண்டுமாக இருந்தால், இல்லற வாழ்வில் இன்பமாக வாழ வேண்டுமாக இருந்தால், நாம் முடித்துக் கொள்கிற அல்லது நமக்கு வருகின்ற மனைவி நமக்கு சிறப்பு மிக்கவளாக மாறுகின்ற பொழுதுதான் அந்த இல்லறம் இனிக்குமே தவிர, வருகின்ற மனைவி நமக்கு நல்ல முறையில் நடந்து கொள்ளாத, நம்முடைய வாழ்வுக்கு இனிமையை ஊட்டக்கூடிய மனைவி இல்லாத பட்சத்தில் அந்த இல்லற வாழ்வில் கசப்புகளையும் புளிப்புகளையும் இறுதியில் தலாக்கையும் நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இல்லற வாழ்வுக்கு இனிப்பளிக்கக்கூடிய அல்லது நம்முடைய இல்லற வாழ்வு சிறப்பாக அமைய வேண்டுமாக இருந்தால் கணவன் மனைவி என்று சொல்லக்கூடிய உறவு
இன்பமாக இருக்குகின்ற பொழுதுதான் அந்த இல்லற வாழ்வு நமக்கு இனிப்பாக அமைந்து விடுகிறது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் இல்லற வாழ்வுக்கு மட்டும் முன்மாதிரி அல்ல, இந்த உலகத்தில் ஒரு திருமணம் முடிக்க வேண்டுமாக இருந்தால் அந்த திருமண வாழ்வுக்கு உதாரண புருஷனாக அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறார்கள். அவன் திருமணம் முடிப்பது முதல் மண்ணறையில் வைத்து மூடுகின்ற வரைக்கும் அவனுடைய வாழ்வுக்கு முன்மாதிரியாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். இந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லற வாழ்வுக்கு வருகின்ற ஆரம்ப கட்டத்தில் திருமணம் என்று சொல்லக்கூடிய ஒரு இணைவை ஞாபகப்படுத்துகிறார்கள். அன்னிகாஹு மின் சுன்னதி வமன் ரகிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி. திருமணம் என்பது என்னுடைய வழிமுறையாக இருக்கிறது. இந்த திருமண வாழ்க்கையை யார் எடுத்துக் கொள்கிறார்களோ அவர் என்னை பின்பற்றியவராக, என்னை சார்ந்தவராக இருக்கிறார். யார் திருமணம் முடிக்காமல் இந்த உலகத்தில் ஒரு பரதேசியாக அல்லது திருமணம் தேவையில்லை என்ற உணர்வற்றவனாக ஒரு மனிதன் வாழுகிறான் என்றால் அவன் என்னை சார்ந்தவன் அல்ல, என்னை பின்பற்றியவன் அல்ல என்பதை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த இல்லற வாழ்வுக்கு வருகின்ற மனைவியை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல தரப்பட்ட கோணங்களிலே தனக்கு மனைவியாக ஆக்கியிருக்கிறார்கள். இளம் வயது மனைவியை அல்லாஹ்வுடைய தூதர் தனக்கு துணைவியாக ஆக்கியிருக்கிறார்கள். நடுத்தரமான வயது கொண்டவர்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் தனக்கு மனைவியாக ஆக்கியிருக்கிறார்கள். வயது முதிர்ந்த நிலையிலும் கூட தனக்கு வருகின்ற மனைவியை அல்லாஹ்வுடைய தூதர் துணைவியாக எடுத்து இந்த இல்லற வாழ்க்கையை இந்த சமுதாயத்துக்கு ஒரு உதாரணம் காட்டியிருக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரிகளே, குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹன் நாஸ், மனித சமூகமே என்று அல்லாஹ் விളിக்குகிறான். இந்த விழிப்பு என்பது ஒரு ஈமான் கொண்ட சமுதாயத்தை பார்த்தல்ல, இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட மனித சமூகத்தை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், மனித சமூகமே இத்தகு ரப்பக்குமுல்லதீ, உங்களை படைத்த இறைவனை தக்வா செய்து கொள்ளுங்கள், அஞ்சிக் கொள்ளுங்கள். அவன் எப்படிப்பட்டவன் என்றால், خلقكم من نفس واحدة, ஒரு ஆத்மாவில் இருந்துதான் உங்களை உருவாக்கி இருக்கிறான். ஒரு ஆண் என்ற ஆதம் என்ற ஒரு தனி மனிதனுடைய அந்த படைப்பில் இருந்துதான் உங்களுக்கான துணைவியை உருவாக்கி இருக்கிறான் என்பதை குர்ஆன் நமக்கு சொல்வதை நாம் பார்க்கிறோம். وخلق منها زوجها, அதிலிருந்து தான் உங்களுக்குரிய துணைவியையும் உருவாக்கி இருக்கிறான். وبث منهما رجالا كثيرا ونساء, உங்களுடைய கணவனோடு மனைவியாகிய நீங்கள் வீடு சேருகின்ற நேரத்தில், மனைவியோடு நாம் குடும்ப இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுகின்ற நேரத்தில் அல்லாஹ் உங்களுக்கு மத்தியில் இருந்து அதிகமான ஆண்களையும் அதிகமான பெண்களையும் உங்களுக்கு தருகிறான். வத்தகுல்லாஹ், நீங்கள் இன்னும் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். அல்லதீ தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம், உங்களுடைய குடல்வாய் ஜனங்களோடு சேர்ந்து வாழுகின்ற விடயத்தில் அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று அல் குர்ஆனிலே நமக்கு போதனை செய்வதை நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதரிகளே, இந்த இடத்தில் அல்லாஹ் நமக்கு சொல்லுகின்ற செய்தி, நமக்கு வருகின்ற மனைவி என்பவள் நம்மிலிருந்து உருவாக்கப்பட்டிருக்கிறாள். அந்த வருகின்ற மனைவி என்பவள் இன்னொரு வீட்டு பழக்கத்திலிருந்து, இன்னொரு வீட்டுடைய கலாச்சாரத்திலே இருந்து நம்மிடத்தில் ஒப்படைக்கப்படுகிறாள். அப்படிப்பட்ட அந்த மனைவியை இனிமையான இல்லம் கொண்டவளாக, இனிமையான இல்லம் கொண்ட ஒரு இல்லறமாக மாற்ற வேண்டுமாக இருந்தால் கணவனும் மனைவியும் என்பவர்கள் நபிகளாருடைய முன்னுதாரணங்களை, நபிகளாருடைய ஒவ்வொரு வாழ்வியல் திட்டங்களையும் ஒரு உதாரணமாக இடித்து வாழ வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏனென்றால் ஒரு மனைவியாக வருகின்றவர் அடுத்தவர் வீட்டிலே இருந்து வாழ்கிறாள் என்றால் அவள் சில நேரம் இடக்கு முடக்கானவளாக இருப்பாள். அதிகமான இரக்கம் கொண்டவளாக தன்னுடைய தந்தையுடைய தாயுடைய பாசறையிலே வளர்ந்திருப்பாள். அதே போல
எடுத்தவற்றுக்கெல்லாம் விருப்பத்தோடு அனைத்தையும் செய்து கொடுக்கக்கூடிய ஒரு குடும்பத்திலே பிறந்திருப்பாள், அல்லது ஒரு வறுமையான குடும்பத்திலே இருந்தவள் பிறந்திருப்பாள். அவரிடத்தில் பல குணாசிரியங்கள் அல்லது அவரிடத்தில் பல பண்பாடுகள் இருக்கும். அதனை கணவனாகிய நாம் உரிய முறையிலே திருத்தி நம்முடைய இல்லற வாழ்வுக்கு இனியவளாக மாற்ற வேண்டிய முன்மாதிரியை நாம் இந்த உலகத்திலே ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பார்ந்த சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் பல திருமணங்கள் முடித்தார்கள். அந்த இன்பமான வாழ்க்கையை அல்லாஹ்வுடைய தூதர் இனிப்பான குடும்ப வாழ்க்கையாக இந்த சமுதாயத்துக்கு முன்னுதாரணம் உள்ள வாழ்க்கையாக அமைத்து காட்டியிருக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரிகளே, அபூ ஸலமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மரணித்த பொழுது உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கணவன் இல்லாமல் ஒரு தயக்கத்திலே வாழுகிறார்கள். தனக்கு ஒரு கணவன் வேண்டும் என்று தன்னுடைய இன்பமான வாழ்க்கையை இல்லற வாழ்க்கையை கொண்டு செல்ல தனக்கு துணையன் வேண்டும் என்று பல கட்டங்களிலே உணர்ந்த பொழுதும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய ஒரு பிரார்த்தனையை அவருடைய வாழ்க்கையிலே செய்து வந்தார்கள். அவர்கள் அல்லாஹும்ம அஜிர்னி ஃபீ முஸீபதி வஹ்லுப்னி கைரம் மின்ஹா, இந்த துஆவை உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஓதி வந்தார்கள். எப்படி ஓதி வந்தார்கள் என்றால், அவர்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹும்ம அஜிர்னி ஃபீ முஸீபதி என்ற ஒரு துஆவை அத்தோடு நிப்பாட்டி விட்டு தன்னுடைய பிரார்த்தனையை கொஞ்ச காலம் செய்து வருகிறார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் வஹ்லுப்னி கைரம் மின்ஹா என்ற வாசகத்தையும் சேர்த்து சொல்லியிருக்கிறாரே என்று ஓதிய பொழுது அல்லாஹ்வுடைய தூதரையே தனக்கான ஒரு தனையனாக ஒரு துணையனாக உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மாற்றி அமைத்தார்கள் என்பதை வரலாறு நமக்கு சொல்கிறார். எனவே அன்பார்ந்த சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில் இல்லற வாழ்க்கையில் நல்ல கணவன் வேண்டும் என்ற ஒரு மனைவி நாட வேண்டும். ஒரு கணவன் நமக்கு வருகின்ற மனைவி நல்ல இன்பமானவளாக, நம்முடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவளாக, எல்லாவற்றையும் பொறுமையோடு சகித்து வாழுகின்ற ஒரு மனைவியாக துணைவியாக வர வேண்டும் என்பதை ஒவ்வொரு கணவனும் மனைவியும் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியான ஒரு சமுதாயத்தை தான், அப்படியான ஒரு தோழர்களை தான் இந்த உலகத்திலே உருவாக்கினார்கள் என்பதை நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். அன்பினிய இஸ்லாமிய சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே நம்முடைய குடும்ப வாழ்க்கைக்கு அல்லது இல்லற வாழ்வுக்கு ஒரு இனிப்பான குடும்ப முன்மாதிரியை பல கட்டங்களிலே நமக்கு சொல்லித் தருகிறார்கள். கணவன் மனைவி என்று வந்துவிட்டால், பிள்ளைகள் என்று வந்துவிட்டால், நாம் அந்த இல்லத்தை சரி செய்து நமக்கு மத்தியில் வருகின்ற பிரச்சனைகளை, நமக்கு மத்தியில் வருகின்ற குளறுபடிகளை, மனஸ்தாபங்களை நாம் ஒன்றாக சேர்ந்து அதனை ஆலோசனையின் ரீதியாக தீர்த்துக் கொள்வோமாக இருந்தால் அந்த குடும்பம் சிறப்புள்ள குடும்பமாக இருக்கும். இல்லை என்று சொன்னால் நிறைய குடும்பங்களை பார்க்கிறோம். கணவன் ஒரு திசையில் வாழுகிறான், மனைவி இன்னொரு திசையிலே வாழுவதை நாம் பார்க்கிறோம். நிறைய வீடுகளில் இன்று ஒரே குடும்பமாக காட்சி அளிக்கிறார்கள். ஒரே குடும்பத்தில் கணவன் மனைவியாக வாழுகிறார்கள். கணவனோடு மனைவி பேசுவதில்லை, மனைவியோடு கணவன் பேசுவதில்லை. மரணம் என்ற தலம் வந்தால் இத்தா எப்பொழுது இருப்பதை, எப்படி இருப்பது என்ற தீர்வுகளை இன்று ஆலிம்களை நாடி இன்று கேட்டுக்கொள்கின்ற அவல நிலைகளை பல குடும்பங்களிலே நாம் அவதானிக்கிறோம் அன்பார்ந்த சகோதரர்களே. ஆனால் குடும்பத்துக்குள் கணவன் மனைவி என்ற உறவு இருக்கிறது. இல்லற வாழ்வு கசப்பாக புளிப்பாக மாறி இன்று குடும்பங்கள் எல்லாம் சீரழிந்து காணப்படுவதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய குடும்பத்திலே வருகின்ற பிரச்சனைகள், நம்முடைய வீட்டிலே வருகின்ற குடும்ப பிரச்சனைகளை எப்படி தீர்க்க வேண்டும் என்ற வழிமுறைகளையும் இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக தீர்த்தார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுடைய பிந்திய பகுதியிலே இஅ்திகாஃப் இருக்கின்ற ஒரு நிலை இருக்கும். அந்த நிலையிலே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களை அழைத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆயிஷா, நான் இஅ்திகாஃப் இருக்க போகிறேன்,
எனவே நீங்கள் உங்களுடைய வீட்டிலிருந்து உணவுகளையும் எனக்கு தேவையான பொருட்களையும் நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா அம்மையாரிடத்தில் சொன்ன பொழுது அந்த குடும்பத்துடைய நிலையை பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது ஆயிஷாவிடத்தில் மாத்திரம்தான். ஏனைய 8 மனைவிமார்களிடத்திலும் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி, அல்லாஹ்வுடைய தூதர் இத்திகாஃப் இருக்க போகிறார்கள், நான் இருக்க போகிறேன், அல்லாஹ்வுடைய தூதரோடு உங்களுடைய அபிப்பிராயம் என்ன என்று கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு வேலைக்காக வேண்டி வீட்டை விட்டு வெளியேறி அவர்கள் மீண்டும் பள்ளி வாயிலுக்குள் நுழைகிறார்கள். பள்ளி வாயிலை வளைத்து 9 கூடாரம் அடிக்கப்பட்டிருக்கிறார். 9 கூடாரம் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் இத்திகாஃப் இருக்க போகிறார்கள், நானும் இருக்க போகிறேன் என்று ஒவ்வொரு மனைவிமாரிலும் அல்லாஹ்வுடைய தூதரின் மீது வைத்திருந்த அன்பும் அந்த பாசமும் 9 கூடாரமாக மதீனத்து பள்ளி வாயிலின் சூழல் அமைந்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷாவை கூப்பிட்டு சொன்னார்கள், என்ன சொல்லிருப்பார்கள்? வேலெல்லாம் ஆயிஷா உன்னிட்டையா சொன்ன, போய் உன்னோட்டையும் போய் சொன்னேனே என்றுதான் நம்ம மனைவிமாருக்கு கடுகடுப்பாக சொல்லுவோம். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து ஏனைய மனைவிமாருடைய உள்ளங்கள் உடைபடாமல், நசுக்கப்படாமல், மனவேதனை அடையாமல் அல்லாஹ்வுடைய தூதர் ஆயிஷாவை கூப்பிட்டு சொன்னார்கள், ஆயிஷா நீங்கள் நல்ல காரியம் செய்திருக்கிறீர்கள், நான் இன்று இத்திகாஃப் இருப்பதை கொஞ்சம் தவிர்ந்து கொள்கிறேன், உடல்நிலை குறைவாக இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இத்திகாஃபிலே இருந்து தான் விலகுகின்ற பொழுது மனைவிமாருடைய உள்ளங்களை அல்லாஹ்வுடைய தூதர் கவனிக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் இத்திகாஃப் இருக்காவிட்டால் நான் இருப்பதில்லை என்று கூடாரத்தை தூக்குகிறார்கள். பார்த்தால் எல்லா கூடாரமும் ஒவ்வொன்றாக எழுப்பாட்டப்படுகிறது, எழுப்பி போய்விடுகிறது. இதுதான் ஒரு கணவன் மனைவி வாழ்க்கையிலே இன்பம். இதுதான் ஒரு கணவன் மனைவி வாழ்க்கையிலே, இல்லற வாழ்க்கையில் இனிக்கக்கூடிய இன்பம். கணவன் செய்தால் அதில் நானும் ஒரு துணையாக இருக்க வேண்டும் என்று நலவை நாடுகின்றவள் நான் ஒரு மனைவியாக இருப்பான். ஒரு மனைவி நல்ல காரியத்தில் ஈடுபடுகின்ற பொழுதோ துணையாக இருப்பவன் தான் ஒரு நல்ல கணவனாக இருப்பான் என்பதை அல்லாஹ்வுடைய தூதருடைய முன்மாதிரியில் நமக்கு சொல்கிறார். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் வீட்டிலே இருக்கிறார்கள். ஆயிஷா அம்மையார் அவர்களுக்கு தலைவலி அதிகமாக ஏற்படுகிறது. அவர்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட அந்த தலைவலி ஆயிஷா அம்மையாரால் தாங்கவே முடியாது, அழுகிறார்கள். ஆயிஷா அம்மையாரை பார்த்து சொன்னார்கள், யா ஆயிஷா, நீ மரணித்து விட்டால் சஅஸ்தக்ஃபிரு லகி வ அதூபு இலைக், நான் அல்லாஹ்விடத்தில் உனக்காக பிரார்த்தனை செய்வேன், உனக்காக இஸ்திக்பார் செய்வேன். இந்த தலைவலி காரணமாக நீ மரணித்து விட்டால் உனக்காக வேண்டி நான் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெரிய ஒரு குண்டை தூக்கி போடுகிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் மீது. அல்லாஹ்வுடைய தூதரே, நான் மரணித்து விட்டால் அடுத்த இரவு இன்னொரு மனைவியை அடைத்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறீரா? அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய மரணத்தை எதிர்பார்த்தா நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்று இன்பமாக கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் புன்னகைத்தார்கள் என்று வரலாற்றிலே பார்க்கிறோம். என்பார்ந்த சகோதரர், கணவன் மனைவி உறவு இப்படி இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த குடும்பம் இனிப்பாக இருக்கும், அந்த இல்லற வாழ்வு இனிப்பாக இருக்கும். இன்று கணவன் ஒரு திசை, மனைவி ஒரு திசை, நிறைய பார்க்கிறோம். இன்று தன்னுடைய மனைவியை பார்த்து சிரிப்பவர்கள் குறைவு, ஆனால் கையிலே இருக்கின்ற போனை பார்த்து சிரிப்பவர்கள் அதிகம். சில நேரங்கள் நீங்கள் ஓய்வெடுப்பதற்காக பாருங்க, இந்த வீட்டிலே பாருங்கள், கணவனுக்கு ஒரு போன், மனைவிக்கு ஒரு போன், கணவன் ஒரு திசை, மனைவி ஒரு திசை. என்னத்தைக்கு ஓய்வெடுக்க வருகிறாய்? உன் வீட்டிலே இன்பகரமாக பேச முடியாது, பிள்ளைகள் இருக்கிறார்கள், குட்டிகள் இருக்கிறார்கள். அதற்காக ஓய்வெடுத்த ஒரு இடத்திலே நாம் சமர்ப்பணமாக இருக்கின்ற பொழுது உங்கள் 2 பேருக்கு மத்தியில் அந்த உறவு இல்லை என்றால், நீ ஒரு திசை அவள் ஒரு திசை என்றால் என்ன உறவு இருக்கிறார்? அன்பார்ந்தவர்களே, இப்படி ஒரு இன்பமான இல்லற வாழ்க்கை இனிக்க வேண்டுமாக இருந்தால் நபிகளாருடைய முன்மாதிரி இருக்க வேண்டும். وَمِنْ آيَاتِهِ أَنْ خَلَقَكُمْ مِنْ أَنْفُسِكُمْ أَزْوَاجًا, உங்களுடைய மனைவியை உங்களுடைய ஆத்மாவில் இருந்து உருவாக்கி இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சொல்லிவிட்டு சொல்கிறான், லிதஸ்குனு இலைஹா,
நீங்கள் அவளின் பக்கம் உங்களுடைய ஓய்வை எடுத்துக் கொள்வதற்காக வேண்டி உங்களுடைய மனைவியை உருவாக்கியிருக்கார். இன்னைக்கு நம்முடைய மனைவிமாருடைய நிலம் ஒவ்வொருவரும் சிந்திச்சு பார்த்தா விளங்குது. நாம ஓய்வெடுக்கிறதுக்கு மன நிம்மதி கிடைக்குதா வீட்டை போனா, அல்லது ஒரு மூலையில குந்திட்டு ராஜா மாதிரி காரத்தை சாப்பிட்டு பூரா கிடைக்கிறோமா? ஊராக்குற உள்ளமும் சொல்லும். இந்த வீட்டுக்கு பூந்தாலே ஓநாய் ஆட்டுக்காலைக்க பூந்த மாய்த்தான். சில வீடுகளில் கணவன் பூந்தா ஓநாய திறத்திர அந்த ஓநாய் திறத்திர ஆட்டு மந்தைகள் போல நண்டை கணவன்மார்கள் மாறிவிட்டார்கள். ஏன்? அந்த இல்லற வாழ்க்கையில் இன்பம் கிடையாது. அந்த இல்லற வாழ்க்கையில் இன்பம் கிடையாத ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம். இஸ்லாம் 2 விடயத்தில் தத்மையின்னுல் குலூப், அமைதியை சொல்லுகிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், லிதத்மையின்ன அலா குலூபிக்கும், உங்களுடைய உள்ளங்கள் அதாவது ஆத்மா அடைய வேண்டுமாக இருந்தால், மன அமைதி அடைய வேண்டுமாக இருந்தால், அலா பிதிக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய சிந்தனையை உருவாக்குங்கள், அந்த உள்ளம் அமைதி வரும். அந்த உள்ளத்தில் அமைதி நிம்மதி இருக்கும். அடுத்த கட்டம் சொல்லுகிறது, லிதஸ்குனு இலைஹா, உங்களுடைய மனைவி உங்களுடைய உடலுக்கு உங்களுடைய ஆத்மாவுக்கு ஆறுதல் உள்ளவளாக இருப்பாள் என்று குர்ஆன் நமக்கு சொல்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, உங்களுக்கு கிடைக்கின்ற வாழ்க்கையின் நல்ல கிஃப்ட் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உனக்கு வருகின்ற மனைவிதான் என்று சொன்னார்கள். இந்த உலகத்திலே உனக்கு கிடைக்கின்ற பொருளாதாரம் சிறந்ததல்ல, உனக்கு கிடைக்கின்ற பிள்ளைகள் சிறந்ததல்ல, உனக்கு கிடைக்கின்ற மனைவி நல்லவராக இருந்தால் அதுவே இந்த உலகத்தில் சிறந்தது என்று நபிகளார் சொன்னார்கள். அந்த குடும்பம் தான் இல்லற வாழ்க்கையின் இணைப்பாக இருக்கும். அதுதான் ஒரு சுமூகமான வாழ்க்கையை கொண்டு செல்லும் என்பதை குர்ஆன் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், வஜஅல பைனக்கும் மவத்தத்தம் வரஹமா, உங்களுக்கு மத்தியில் கருணையையும் அன்பையும் அவன் தான் உருவாக்கினான். அன்பார்ந்த சகோதரர்களே, இன்ன ஃபீ ذلிகல் ஆயா, இந்த வசனத்தில் உங்களுக்கு ஒரு அத்தாட்சி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். உங்களுடைய மனைவியை உங்களிலிருந்து உருவாக்கி உங்களுடைய ஆத்மாவை சாந்தி அடைய செய்தார். உங்களுடைய மன நிம்மதியை அடைந்து கொள்ள உங்களுடைய மனைவி இடத்தில் இருக்குகின்ற அந்த பண்பாட்டை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், இந்த ஆயத்தில் உங்களுக்கு ஒரு அத்தாட்சி இருக்கிறது. என்ன தெரியுமா? மவத்தம் வரஹ்மா. அல்லாஹ் 2 வார்த்தைகளை பாவிக்கிறான். மவத்தா என்ற வாசகத்தை பாவிக்கிறான், வரஹ்மா என்ற வாசகத்தை பாவிக்கிறான். வரஹ்மா என்ற வாசகத்தை பாவித்தாலே போதும். ஏன்? உங்களுக்கு மத்தியில் இணக்கத்தை அன்பை உருவாக்கி இருக்கிறான் என்று சொன்னால் போதும். அல்லாஹ் இங்கே மவத்தா என்ற வாசகத்தை மேல்மிச்சமாக பாவிக்கிறான் என்றால், அது சண்டைக்கு மத்தியில், பிரச்சனைக்கு மத்தியில் இணக்கத்தோடு வாழ்கிறோமே, அதுதான் உங்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய அத்தாட்சி என்று அல்லாஹ் சொல்கிறான். சண்டை வந்தால் கம்பு தூக்குவதல்ல ஒரு கணவனுடைய விளையாட்டு. இன்று பார்க்கிறோம், ஒவ்வொரு வீடுகளும் போர்க்களம் இன்றி காலை கோடுகளில் போய் நின்று பார்த்தால் கணவனை பிடிக்கவில்லை, மனைவியை பிடிக்கவில்லை என்ற ஓலமிடுகின்ற இளைஞர் சமுதாயத்தை பார்க்கிறோம். தோலுக்காக மயங்கி, நிறத்துக்காக மயங்கி குடும்ப இல்லற வாழ்க்கையை கசப்பாக்கி வாழுகின்ற இளைஞர் சமுதாயமே, முதலாவது நீங்கள் திருமணம் நுழைய இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதருடைய திருமண வாழ்க்கையை முன்மாதிரியாக படித்து வாருங்கள். அதிலேதான் உங்களுக்கு இன்பம் இருக்கிறது. நிறத்துக்காக, தோலுக்காக, பணத்துக்காக நீங்கள் சென்றீர்களாக இருந்தால் உங்களுடைய குடும்பங்கள் சீரழிந்து சில்லறைகளாக இந்த காலை கோடுகளிலே மிக கேவலப்படுவதற்கு காரணம் என்ன? இன்று கணவனை நம்ப முடியாது, மனைவியை நம்ப முடியாத கணவன்மார்கள் இருக்கிறார்கள். இன்று தன்னுடைய மனைவியை கூட பார்த்து சிரிக்காத கணவன்மார்கள் இருக்கிறார்கள். சில மனைவிமார்கள் காலை கோடில என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? இந்த கணவன் இதுவரைக்கும் திருமணம் முடிச்ச அன்றைக்கு ராவு மட்டும்தான் சிரிச்சார், இப்ப அவருக்கு சல்லி கொடுக்கும், ஆனால் அவர் சிரிப்பார் இரவு 12 மணிக்கு பிறகுதான் சிரிக்கார். அவர் தனியே சிரிக்குகிறார், அதனால் சிரிக்குகிறார் தெரியாது. எனக்கு வேண்டாம் இந்த கணவன், எனக்கு வேண்டாம் இந்த கணவன். அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படியான இல்லற வாழ்க்கை கசப்பாக்குகின்ற விடயத்தில் நாம் ஒரு பொழுதும் இணைந்து விடக்கூடாது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனஸ் ரலியல்லாஹு தஆலாவுடைய வரலாற்றை பதிவு செய்கிறார்கள். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளை அழைப்பார்கள்.
ஒரு குடும்பத்தில் இருக்க வேண்டிய மிக பண்பாடுகளை அல்லாஹ்வுடைய தூதர் அழகாக சொல்கிறார்கள். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளை அழைத்து ஆண் என்ன பெண் என்ன எல்லாவற்றையும் அழைத்து சொல்வார்கள். என் அருமை குழந்தைகளே, தகப்பனாக இருந்த உங்களிடத்தில் கேட்கிறேன், உங்களுக்கு எல்லோருக்கும் திருமண வயது வந்துவிட்டது, உங்களுக்கு யார் திருமணம் முடிப்பதற்கு ஆசையோடு இருக்கிறீர்கள்? யார் அதுக்கு தகுதியாக இருக்கிறீர்கள்? என்னிடத்தில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு பெண் பார்த்து உங்களுக்கு திருமணம் முடித்து வைக்கிறேன் என்று சொல்வார்கள். இன்றைக்கு நம்மளை விட்ட கேட்டா சின்ன புள்ள முதல் சொல்லுவான், அண்ணனை வச்சுட்டு தம்பியை வாயிறாங்க. ஏன்? அந்த குடும்பத்தில் இருக்கின்ற இல்லற வாழ்க்கையில் நாம் கணவன் மனைவி ஒன்றாக இருந்து நம் குடும்பத்தை கொண்டு செல்கின்ற அந்த வழிமுறை பேசப்படாத காரணம். சஹாபாக்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுடைய குடும்பத்தில் குழந்தைகளுக்கு எப்படி கற்றுக் கொடுப்பார்கள் தெரியுமா? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஜுப்னி வல் புக்ல் வ அஊது பிக மின் அன் அரத இலா அரதல் உம்ர் வ அஊது பிக மின் ஃபித்னத்தித் துன்யா வ அஊது பிக மின் அஸாபில் கபர். எங்களை ஒரு ஆசிரியர் எப்படி கல்வி கற்றுத் தருவாரோ அதுபோல எங்களுடைய தந்தை எங்களுக்கு இந்த துஆவை கற்றுத் தருவார்கள் என்று சஹாபாக்கள் சொல்கிறார்கள். நம்முடைய வீட்டில் எப்படி இருக்கா? நம்முடைய வீட்டில இருக்கா? நம்ம இன்றைக்கு பிள்ளைகிட்ட என்ன கேட்போம் தெரியுமா? தம்பி என்னடா ஸ்கோர், மெச்சில என்னடா ஸ்கோர்? நம்முடைய பெற்றோர்களுடைய நிலை, நீ தொழுதியா? மாலை நேரத்தில் குர்ஆன் ஓதினியா? அப்ப அந்த வீட்டில் இந்த நிலை இல்லாத பொழுது, தன்னுடைய கணவன் மனைவியோடு பேசுகின்ற அந்த நிகழ்வு இல்லாத பொழுது வீட்டில் அடுத்தவனாக வந்து நிற்கின்ற ஷைத்தானிய உறவுகள் இன்று நம்மிடத்தில் பார்க்கிறோம். கணவன் மனைவி என்பவள் அல்லது இரண்டு பேரும் நாங்கள் இல்லற வாழ்க்கையை இனிப்பாக்க வேண்டுமாக இருந்தால் நமக்கு மத்தியிலே ஜோக் இருக்க வேண்டும். நமக்கு மத்தியிலே கணவன் மனைவி என்று வந்தால் கணவன் என்பவன் அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிஸா, ஆதிக்கம் செலுத்துவதற்கு ஆள்தான் தகுதியானவன் என்று வாசகத்தை எடுத்து விடக்கூடாது. அந்த ஆதிக்கம் செலுத்துகின்ற பொறுப்பு நம்மிடத்தில் இருந்தாலும் தன்னுடைய மனைவிக்கு கருணை காட்டி இல்லற வாழ்க்கைக்கு இனிமையானவளாக ஆக்கி கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறார். ஏனென்றால் பெண் என்பவள் வளைந்த ஒரு முள்ளிலே இருந்து படைக்கப்பட்டிருக்கிறாள். அது யாராக இருந்தாலும் சரி, நபிமார்களுடைய மனைவிமார்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் எல்லோரும் வளைந்த முள்ளில் இருந்து தான் படைக்கப்பட்டிருந்தார். அந்த வளைந்த முள்ளு எப்பொழுதும் கோணலாகத்தான் சிந்திக்கும், கோணலாகத்தான் நம்மிடத்தில் நடந்து கொள்ளும். அதை நிமிர்த்தினோமாக இருந்தால், ஒரே அடியாக நிமிர்த்தினோமாக இருந்தால் அது தெரித்து விடும், உடைந்து விடும் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா அம்மையாருடைய வீட்டிலே இருக்கிறார்கள். இன்னொரு மனைவியுடைய வீட்டிலே இருந்து நபிகளாருக்கு விருப்பமான ஒரு உணவு வருகிறது. எப்பொழுதும் மதீனாவிலே வாழுகின்ற பெண்களுக்கு ரோஷம் கூட. மக்காவில வாழ்ற பொம்பளைகளை விட மதீனாவில வாழ்ற பொம்பளை அவங்களுக்கு கட்டும் ரோஷம் கூட. அந்த ரோஷம் கொண்ட பெண்கள் ஆயிஷா அம்மையாரும் ஒருவர். அந்த அம்மையார் வீட்டிலே இருக்கின்ற பொழுது நபியுடைய அன்றைய நாளிலே இருக்கிறார்கள். அடுத்த மனைவியுடைய வீட்டிலே இருந்து சமைத்த உணவு ஒரு அடிமையால் கொண்டு வரப்படுகிறது. ஆயிஷா அம்மையார் சிந்திப்பா டக்குன்னு நடக்கிற மாதிரி நடந்து அந்த சாப்பாடு வந்த தேனத்தை நைஸா கையால எல்லாம் விட்டான். தட்டுனோன்னு அந்த பாத்திரம் கீழே விழுந்து உடைச்சிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷாவை கண்டிக்கல. நம்ம ஏண்டா ஒவ்வொரு வாக்கம் சிந்திச்சு பாருங்களேன். நம்மட மனைவி இப்ப செஞ்சிருந்தா நம்மள வீட்டிலேயே சாப்பாட்டுக்கு உப்பு குறைந்தால பீங்கான் பூஞ்சைக்கு போன எத்தனையோ கணவன்மார்களை பார்க்கிறோம். சாப்பாடா என்று காலால் உதைத்த கணவன்மார்களை பார்த்திருக்கிறோம். ஒரு முடி கிடந்தால் உனக்கு தலையிலே அந்த முடியை கட்டத் தெரியாதா என்று கடுமையான வார்த்தைகளை கொண்டு ஏசுகின்ற கணவன்மார்களை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இல்லற வாழ்க்கையை எப்படி இனிப்பாக ஆக்கினார்கள் தெரியுமா? ஆயிஷா, நீ ரோஷக்காரி அம்மா, ஏனென்றால் இந்த மதீனத்து பெண்கள் ரோஷம் உள்ளவர்கள் அல்லவா என்று கேட்டுவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் பாத்திரம் விழுந்த இடத்திலே உட்கார்ந்து
அந்த பாத்திரத்தில் உடைக்கப்பட்ட சிதறிய அந்த ஏனங்களை எடுத்து ஒன்றாக எடுத்து அந்த உணவையும் அல்லாஹ்வுடைய தூதர் சேர்த்து விட்டு வீட்டுக்குள்ள இருந்த ஒரு நல்ல பாத்திரத்தை கொடுத்து அந்த அடிமை இடத்தில் சொன்னார்கள், வேலைக்காரியே அடுத்த மனைவி இடத்தில் இந்த பாத்திரத்தை கொடுத்து விடு என்று சொன்னார்கள். என்றால் நம் வாழ்வில் எங்கே இருக்கிறோம்? நம்முடைய இல்லற வாழ்க்கையில் இப்படி ஒன்று நடந்திருக்குமா? இதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய மனைவிமார்களுக்கு நீங்கள் அடிமைக்கு அடிப்பது போல் அடிக்காதீர்கள், அடித்த கரம் அடுத்த இரவு அணைக்கும் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். பார்க்கிறோமா இல்லையா நம்முடைய வாழ்க்கையில எப்படி எத்திரியெல்லாம் நடந்திருக்கும்? ஒவ்வொரு ஆக்கள கையும் இப்ப பதில் சொல்லும். ஏன் நபிகளார் சொன்னார்கள், உங்களுடைய மனைவிக்கு அடிக்காதீர்கள், அப்படி அடித்தாலும் அடித்த கணம் நீங்கள் அடுத்த இரவு அந்த கைதான் உங்கள் மனைவியை அணைக்கும் என்று சொன்னார்கள். என்றால் இன்பகரமான இனிப்பான ஒரு முன்மாதிரியான வாழ்வு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இல்லற வாழ்க்கை இனிப்பாக வாழ வேண்டுமாக இருந்தால் நபிகளாருடைய முன்மாதிரிகளை படியுங்கள், நபிகளாருடைய வாழ்க்கை வரலாறுகளை படித்து பாருங்கள். அந்த வாழ்க்கையில் இன்பம் இருக்கிறது, அதில் தான் இனிப்பு இருக்கிறது. வல்லவன் அல்லாஹ் நம் குடும்பத்திலும் அப்படியான நிலையை ஆக்கி தந்தார்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் நபியினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. இல்லற வாழ்வு இனிப்படைய, இல்லற வாழ்வு இன்பமாக கொண்டு செல்வதற்கு நமக்கு முன்மாதிரியாக இருக்கின்ற நபிகளாருடைய வரலாற்றை நாம் முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற தலைப்பினூடாக இன்றைய ஜும்மாவை நாம் பார்த்து வருகிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே நாம் கணவனாக வாழுகிறோம் என்றால் அந்த வாழுகின்ற வாழ்க்கையில் யாரும் என்னை நான் தூய்மையானவன் என்று சொல்ல முடியாது. அல்லாஹ்வுடைய தூதரை தவிர இந்த உலகத்திலே வாழ்ந்த எந்த மனிதரும் நான் சிறந்தவன் என்று என் மனைவிக்கு சிறந்தவன் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் அதில் முன்மாதிரி சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கைருக்கும் கைருக்கும் லியஹ்லி வ அன கைருக்கும் லியஹ்லி, என்னுடைய குடும்பத்துக்கு நான் சிறந்தவன், நான் நல்லவன் என்று இந்த உலகத்திலே தன்னைத்தானே அறிமுகப்படுத்திய ஒரு மனிதனாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதரை தருவார் யார்? நம்முட மனைவிமாட்ட போய் நம்மளை பத்தி கேட்டா எல்லா அண்டவாளமும் ஒளியாளவர். இப்னு ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவரிடத்துல ஒரு மனிதர் போறார். அவரிடத்தில் இருக்கின்ற வரலாறுகளை படித்துக் கொள்வதற்காக செல்லுகின்ற பொழுது ஒரு மனிதர் சென்று இப்னு ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவரிடத்திலே வீட்டை அடைந்து பார்க்கிறார். அவர்கள் இல்லை, இமாம் அவர்கள் இல்லை. மனைவியிடத்தில் கேட்கிறார்கள், எங்கே உங்கள் கணவன்? எதற்காக அவரை சந்திக்க வந்தீங்க? போயும் போய் அவரையா சந்திக்க வந்திருக்கிறீங்க? மனைவி கேட்டான். போயும் போய் போரத்துரம் கிடைக்கலையா உங்களுக்கு பாக்குறதுக்கு? எந்த கணவன் தான் உங்களுக்கு பாக்குறதுக்கு காரணம் இருந்துச்சு. இந்த மனிதர் யோசிக்கிறார், ஒரு இமாமுடைய வீடு இந்த நிலையா? ஒரு நல்ல மனிதனுடைய வீடு இந்த நிலையா? ஒரு முன்மாதிரியை எடுக்க வேண்டிய வீடு இப்படியா என்று யோசித்து விட்டு வீட்டை விட்டு வெளியேறி வருகிறார். இமாம் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு சிங்கத்திலே பயணம் செய்து காட்டிலே இருந்து வந்து கொண்டிருக்கிறார். கேட்டார்கள், இமாம் அவர்களே, உங்களை சந்தித்து உங்களிடத்தில் உள்ள உதாரணங்களை படிக்க வந்தேன். உங்களுடைய மனைவி இப்படி சொன்னா, என்ற வீட்டில சிங்கம் அவ, நான் காட்டில சிங்கத்தோட வாழ்கிறேன் என்று சொன்னாங்க. எல்லாரும் வீடும் அப்படித்தான் இருக்கும். இப்ப நினைச்சேன், இந்த நிறைய வீடுகள் மனைவி எல்லாம் சிங்கமா மாறிட்டான். ஏன்? அந்த கணவன் மனைவிக்கு மத்தியில் புரிந்துணர்வு கிடையாது. அந்த புரிந்துணர்வு இறுக்கமாக இருந்தால் இப்படியான வார்த்தைகள், இப்படியான விடயங்கள் நிகழாது.
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவுடைய வீட்டுக்கு வராங்க. அவங்க பொம்மையை வச்சு விளையாடிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், ஆயிஷா, இந்த பொம்மையை வச்சுட்டு விளையாடுறீங்களே நல்லது, ஆனால் ஒரு குதிரை ஒன்று வச்சிருக்கிறீங்களே, அந்த குதிரைக்கு 2 கொம்பு, அதாவது இறக்கரிக்க, இப்படி குதிரைக்கு இறக்கரிக்குமா என்று கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய ஜோக்க பாருங்க. ஒரு மனைவி ஒரு கணவன் அந்த குடும்ப வாழ்க்கையை எப்படி நடத்த வேண்டும் என்று நபிகளார் உதாரணம் காட்டுகிறார்கள். ஆயிஷா, குதிரைக்கு இறக்கரிக்கன்னு நான் கேள்விப்பட்டதில்லையே. சொன்னார்கள் ஆயிஷா அம்மையார், நான் கேட்டிருக்கிறேன், சுலைமான் நபியுடைய குதிரைக்கு 2 ரெக்கரிக்கன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னவனை அல்லாஹ்வுடைய தூதர் புன்னகைக்கார்கள், மனைவியை பார்த்து சிரித்தார்கள் என்று வரலாற்றிலே பார்க்கிறோம். இப்படித்தான் ஒரு கணவன் மனைவியுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். இப்படித்தான் ஒரு கணவன் மனைவியுடைய இல்லற வாழ்க்கை இணைக்க வேண்டும் அன்பார்ந்த சகோதரி. இது முன்மாதிரி அல்லாஹ்வுடைய தூதருடைய. ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவியை ஒரு ஓட்ட பந்தயத்தில் வைக்குகிறார்கள். மக்காவில் ஆயிஷா அம்மையார் இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா அம்மையாரை அழைத்து சொன்னார்கள், வாங்கள் 2 பேரும் ஓட்டு போட்டி வச்சு பார்ப்போம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருவரும் தன்னுடைய மனைவியின் சேர்ந்து ஒரு ஓட்ட போட்டியை விளையாட்டை வைக்கின்ற போது ஆயிஷா அம்மையார் முந்திட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் பொறுமையா இருந்தாங்க. நம்முட மனைவிமார் முந்திருந்தா அண்டைக்கெல்லாம் கரார புத்தம். இன்றைக்கு சில வீடுகளை பார்க்கிறோம், சில வீட்டுல உள்ள மனைவிமார் இந்த சாதி இல்லாத ரேடியோ மாதிரி எந்நேரம் இறைச்சல் தான். கணவனுக்கு கேட்டு கேட்டு காதெல்லாம் புளிச்சு போச்சு. அந்த வாழ்க்கையில் இன்பம் இல்லை. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா அம்மையாரை அழைத்து சொன்னார்கள், அம்மா நீங்க முந்திட்டீங்களா, அல்லாஹ் உங்களுக்கு ரஹமத்தை செய்யட்டும். மதீனாவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் போகிறார்கள். அம்மா முந்திப்பா, ஓடி பாப்பம்மா. ஆயிஷா அம்மையாரை அழைத்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஓடினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முந்தினார்கள். சொன்னார்கள், வெற்றியும் தோல்வியும் 2 பேருக்கும் சகஜம், விட்டு கொடுப்பு இருவருக்கும் இருக்க வேண்டும். நீ முந்திட்டியா, நீ என்னோட பெரியாளா என்று கேட்கல அல்லாஹ்வுடைய தூதர். அன்றைக்கு நீ முந்தினா, இன்றைக்கு நான் முந்திருக்கேன். அல்லாஹ்வுடைய தூதருடைய குடும்ப வாழ்க்கை இப்படி இருந்ததன் பாந்த சகோதரர்களே. இப்படி கணவன் மனைவிக்கு மத்தியில் இன்பகரமான வாழ்க்கை, இனிப்பான ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் பொது இடங்களுக்கு, சிறுவர்கள் விளையாடுகின்ற விளையாட்டு மைதானத்துக்கு போனா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷாவுடைய கன்னத்தோட தன்னை கன்னத்தை சேர்த்து வச்சுவாங்க. நம்ம வச்சா அதை எடுத்து பேஸ்புக்ல போடுவான். எப்படான் இருக்கான். இப்ப கொஞ்சம் பேருக்கு அது ஒரு நோய். கணவன் மனைவி நல்ல இன்பமா காய்ச்சிட்டு இருந்தாலும் அதை பிடிச்சி பேஸ்புக்ல ஓடுறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஆயிஷாவுடைய கன்னத்தோட கன்னத்தை இணைச்சி வச்சுட்டு அந்த விளையாட்டை ரசித்தார்கள். நாம ரசிச்சிருப்போமா? ரசிக்க விட மாட்டானே பேஸ்புக்ல உள்ளவன், இணையதளத்தில் இருக்கிறவன் விட மாட்டானே. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்கள் மனைவிக்கு ஒரு கவலத்தை ஊட்டி விடுங்கள், அது அல்லாஹ்வுடைய அருள் சதகா என்று சொன்னார்கள். நம்ம ஊட்டின ஒரு நாளை நினைச்சு பாருங்க, கட்டுன ராவு மட்டும்தான் சாப்பாடு. இப்ப அவன் தட்டு வேற, நம்மட தட்டு வேற. அன்றைக்கு மட்டும்தான் அன்பும் பாசமும் கருணையும் மவத்தமும் வரவும் ஆகும். அன்பார்ந்த சகோதரர்களே, நம்முடைய நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை ஒரு முன்மாதிரி. நாம் கணவன் மனைவியாக இருக்கின்ற பொழுதுதான் நம்முடைய பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக உருவாக்கப்பட முடியும். வீட்டிலே நாமளே ஒவ்வொரு திசையில் இருந்தால் பிள்ளைகளும் ஒரு திசையில இருக்கும். நம்முடைய குடும்பம் இணைக்காது, பெற்றோர்கள் சொல்லி கேட்காது. ஒவ்வொரு கணவனும் மன்னிக்கும் பொழுது சொல்லிடுவான். என்ன சொல்லுவான் தெரியுமா? உண்ட தாய் இருக்காடா, நீ நல்லா பார்த்து கொள்ளணும், நான் மௌத்தானாலும் நல்ல முறையில கவனிக்கணும். ஏன் தெரியுமா? உன் தாயின் காலடியில் தான் சுவனம் இருக்குகிறது. உன் தாய்க்கு நீ உப்பி என்று சொல்லிவிடாது, சி என்று சொல்லிவிடாது. அல்லாஹ் கண்டிக்குகிறான். ஏனென்றால் உன்னுடைய தாயுடைய பாசத்தில் தான் அல்லாஹ்வுடைய இரக்கம் இருக்குகிறது என்று ஒவ்வொரு கணவன் சொல்லுவான். மனைவி ஒரு நாளை கணவனை பார்த்து சொல்லிருப்பாவா, இந்த வாப்பா நீ நல்லா பார்த்துக்கிறான், டேய் அவன் கதையை மட்டும் கேட்டாத, பாப்பட கதையை மட்டும் கேட்டாத, கெட்டு போயிடுவாய். இன்றைக்கு சொல்ற மனைவிமான பார்க்கிறோம். அப்ப இந்த வாழ்க்கையில் எங்க இன்பம் இருக்க போகிறது? இந்த இல்லற வாழ்க்கையில் எப்படி இனிப்பு இருக்க போகிறது? அன்பார்ந்த சகோதரர்களே, நம்முடைய குடும்பம்
நம்முடைய இல்லற வாழ்வு இனிப்பாக அமைய வேண்டுமாக இருந்தால் நபிகளாருடைய முன்மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 11 மனைவிமாரிடத்தில் எப்படி இருந்தாங்க, எப்படி வாழ்ந்தாங்க? ஹதீஜாவை எப்பொழுதும் விட்டு கொடுக்க மாட்டாங்க, எப்பொழுதும் விட்டு கொடுக்க மாட்டார்கள். ஆயிஷா அம்மையார் சொல்லுகிறார்கள், ஆயிஷா அம்மையார் சொல்லுகின்ற பொழுது சொன்னார்கள், எப்பொழுதும் அல்லாஹ்வுடைய தூதர் கதீஜா கதீஜா கதீஜா, இது கதீஜாவுடைய குரலாக இனிக்குகிறது என்று சொன்னார்கள் என்று சொன்னால் அந்த கணவன் மனைவி உறவு, அந்த இல்லற வாழ்க்கை எப்படி இனிச்சிருக்கும்? அந்த இன்பகரமான வாழ்வு எப்படி இனித்திருக்கும்? ஜம்மிலூனி ஜம்மிலூனி கதீஜா, என்னை போத்தி விடுங்கள் போத்தி விடுங்கள், லிதஸ்குனு இலைஹா. ஒரு கணவன் வீட்டுக்கு போனால் அதுதான் அமைதி. கஷ்டத்தோல் போகின்ற கணவனுக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லுகின்ற மனைவி நம் வீட்டில் இருக்க வேண்டும். நல்ல வார்த்தைகளை, மன நிம்மதியான வார்த்தையை சொல்லுகின்ற மனைவி நம் வீட்டில் இருக்க வேண்டும். எரிஞ்சி வாகின்ற அல்லது கரகரப்பாக வாழ சொல்லுகின்ற ஒரு மனைவி அமையுமாக இருந்தால் அது நரக வாழ்க்கை. அன்பார்ந்த சகோதரிகளே, அது குடும்ப வாழ்க்கை அல்ல, அது நரக வாழ்க்கை. இன்பகரமாக இருக்க வேண்டும். நபிகளார் சொன்னார்கள், சம்மிலூனி கதீஜா சம்மிலூனி, என்ன போத்திடுங்க போத்திடுங்க குளிராக இருக்கு. நம்ம போயிட்டு காய்ச்சலா ஊட்ட தனியா போயிட்டு வந்தா நம்ம மனைவிட்ட கொஞ்சம் போத்துடுங்களேன், காய்ச்சலா இருக்கு, இதுக்கு தானே சென்று போகாதீங்கன்னு சென்று தானே உங்களை கூட்டாளி மாதிரி சேர்ப்பிச்சு, உங்களோட பெச்சு கூட்டலை பெருசா பேச்சு இன்றைக்கு நிக்கிறீங்க காய்ச்சலோட. நம்ம மனைவி சொல்லுவாங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவி என்ன சொன்னார் தெரியுமா? கதீஜா அம்மையார் என்ன சொன்னார்கள் தெரியுமா? பயப்படாதீங்க, நீங்க பயப்படாதீர்கள், ஏழைகளுக்கு உதவுகின்ற நல்ல மனிதர் நீங்கள். அடுத்தவர்களுடைய நோவினையை தந்தாலே தேர்த்தி தனக்காக இரக்கம் காட்டுகின்ற நபி அவர்கள். அல்லாஹ் ஒரு பொழுதும் உங்களை கைவிட மாட்டான். கணவரே, நீங்கள் அமைதி பெறுங்கள், பொறுமையாகிறீர்கள். இப்படியான இன்பகரமான ஒரு குடும்ப வாழ்க்கை அமைய நானும் நீங்களும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முன்மாதிரியை படிப்போம். வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கணவன்மார்களாக இருக்குகின்ற நமக்கும் அதே போல கணவன்மாராக வர இருக்குகின்ற இளைஞர் சமுதாயத்துக்கும் நல்ல இனிப்பான இல்லறமான வாழ்க்கை கிடைக்க வல்லவன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. அக்மிஸ்ஸலாம்.